இப்போ தான் ஃபோன் வந்தது. ஊர்லேருந்து அப்பா அம்மா வராங்களாம். இங்கே தான் 10 நாள் தங்க போகிறாங்களாம். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க, எனக்கே உடம்பு சரியில்லைங்க, ஒரே கேராக இருக்குங்க. அவங்கள வேணால் அப்புறமேல்ட்டு வர சொல்லுங்களேன். அப்போ சரி, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போதைக்கு வராதீங்கன்னு சொல்லிடுறேன். என்னங்க, எங்கள் அப்பாவா ஃபோன் பண்ணாங்க? இப்போதைக்கு எனக்கு உடம்பு பரவாயில்லைங்க, அவங்கள உடனே வர சொல்லுங்க. நீ இருக்கியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து கார்ட்டூன் ஸ்டோரி பேக்ரவுண்ட் இமேஜஸ் IPIS பெயிண்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு வந்து யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து ட்ரீ ட்ரங்க் PNGன்னு போடுங்க. உங்களுக்கு இது மாதிரி இலையே இல்லாத மரங்கள்லாம் நிறைய வரும். கீழே அம்புக்குறி இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் ஹவுஸ்ன்னு போடுங்க. ஹவுஸ் PNGன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ்லாம் வரும், அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. பேர்ட்ஸ் போட்டிங்கன்னா பேர்ட்ஸ் நிறைய வரும், PNGன்னு போடுங்க, அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. இதிலேயே வந்து நிறைய கார்ட்டூன் பேக்ரவுண்டு இமேஜஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு IPIS பெயிண்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த இடத்துல மை கேலரின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 9:16 SDன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கையாலேயே லைட்டாக சின்னது பண்ணிங்க, கொண்டு போய்ட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே வச்சிங்க. இங்கே வந்து கீழே வந்து பேக்ரவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே வந்து கேமரா சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். இங்கே கீழே வந்து ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷ் சைஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கட்டத்தில் வந்து ஏர் ப்ரஷ் பார்ட்டிக்கல்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல திக்னஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டியும் கொடுத்துருப்பாங்க, பேட்டர்ன் ஆப்போசிட்டின்னு இருக்கும், அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு கீழே வந்து கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இதுலேயும் ஆப்போசிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ப்ளூ கலரில் அப்படியே பெயிண்டிங் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து ஸ்கை தான் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறோம். எப்படி அழகாக சூப்பராக பெயிண்டிங் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து கீழே இருக்கிற கலரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஆப்போசிட்டி வந்து கம்மியாக வந்து சூஸ் பண்ணிங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வந்து வச்சிங்க. இப்போ வந்து இந்த ஸ்கையில் வந்து மேகங்கள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் வந்து நிறைய ப்ரஷ் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மரங்கள், பூக்கள், இலைகள், மேகங்கள், இப்படி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து லேயர் பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கீழே இருக்க ப்ரஷ்ஷை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல க்ளவுட்ஸ் காட்டன் இருக்குது பாருங்கள், அது வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல திக்னஸ் சைஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை திக்னஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம். அந்த ஸ்கையில் அங்கங்கே மேகங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இங்கே வந்து க்ளோட்ஸ் ஸ்கேல்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. திக்னஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ வச்சிங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இப்போ இங்கே வந்து கலர் வந்து டார்க் கலரில் சூஸ் பண்ணிங்க, ப்ளூ கலரை வச்சுட்டு அப்படியே அங்கங்கே இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் தப்பாக பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணதெல்லாம் போயிடும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அம்புக்குறி அழுத்திங்கன்னா மீண்டும் அந்த இடத்துல அந்த பெயிண்டிங் பண்ணதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா செகண்ட் லேயரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கூட ஃபுல்லாகவே டிலீட் கொடுத்துக்கலாம். நீங்கள் செகண்ட் லேயரில் என்ன பெயிண்டிங் பண்ணீங்களோ அது மட்டும்தான் டிலீட் ஆகும். இப்போ வந்து ஸ்கையில் மேகங்கள் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு.
அடுத்து ஒரு மலை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறேன். இங்கே மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3வது லேயர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கீழே இருக்கிற ப்ரஷ் சைஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்குள்ளே போயிட்டு விக்டர் ஃபில்ட் டிப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இங்கே மேலே திக்னஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன சைஸ் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. அப்போசிட்டியும் கொடுத்துருப்பாங்க கீழே, அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. திக்னஸ் ஆஃப் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் செலக்ட் பண்ணிங்க. திக்னஸ் ஆஃப் எண்டு அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் வச்சிங்க. வச்சுட்டு டிக் பண்ணிங்க. கீழே வந்து ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. நல்லா டார்க் ப்ரௌனை வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணிங்க. உங்கள் இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிங்க. உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த மலை ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி பெயிண்டிங் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், 4வது லேயர் வந்து 3வது லேயருக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. அப்படியே கையாலேயே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த மலையில் வந்து மரங்கள் புற்கள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணணும். கீழே வந்து ப்ரஷ் சைஸ் வந்து இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு சார்கோல்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. திக்னஸ் அப்போசிட்டி திக்னஸ் ஆஃப் எண்டு ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். கரெக்டான பொசிஷனில் வந்து வச்சுட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. கீழே வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே க்ரீன் கலரில் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5வது லேயர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரஷ் சைஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல கிராஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. திக்னஸ் அப்போசிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. அந்த மலையில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல புற்கள் தேவையோ அந்தந்த இடத்துல அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்டே வாங்க. அங்கெல்லாம் புற்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து புற்கள் 5-6 வகை கொடுத்துருப்பாங்க ப்ரஷ் சைஸு. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ப்ரஷ் சைஸ்லேயே நிறைய மரங்களும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மரம் தேவையோ அதை வந்து அந்த ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே பெயிண்டிங் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த மலையில் மரங்கள் புற்கள் இருக்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து 6வது லேயரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இங்கே வந்து டீப் பென் ஹார்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க.
திக்னஸ் அப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு டிக் பண்ணிங்க. இங்கே கலர் வந்து சந்தன கலர் வச்சிங்க. கீழே வந்து கிரவுண்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த மலைக்கு கீழே ஃபுல்லாகவே சந்தன கலர் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க. இப்போ மலைக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே கிரவுண்டு இருக்கிற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் அழுத்திங்க. 7வது லேயரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து கேமரா சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை அழுத்தினீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போயிடும். அந்த ஹவுஸை இங்கே வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த ஹவுஸ் வந்து இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுது. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் இந்த ஹவுஸு. சப்போஸ் இந்த ஹவுஸ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு போடுங்க. அந்த ஹவுஸை வந்து அப்லோடு பண்ணிங்கன்னா அந்த ஹவுஸுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடுங்க. அடுத்து வந்து ப்ளஸ் சிம்பிளை அழுத்தி 10வது லேயரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துக்கு கீழே வந்து பச்சை கலரில் வந்து கிரவுண்டு இருக்கிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து ஏர் ப்ரஷ்னு இருக்குது பாருங்கள், பார்ட்டிக்கிள்னு. அதை வந்து சூஸ் பண்ணிங்க. திக்னஸையும் செலக்ட் பண்ணிங்க. வச்சுட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிங்க. இங்கே கலர் வந்து லைட் க்ரீன் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் அதே மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க. இப்போ வந்து லைட் சந்தன கலரை வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அப்படியே சந்தன கலரில் பெயிண்டிங் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் டார்க் சந்தன கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. அதே பெயிண்டிங் பண்ணிங்க உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி. மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த லேயர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேலே கேமரா சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அந்த மரத்தை இங்கே வந்து கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. அப்படியே கையாலேயே மூவ் பண்ணிங்கனாலே வரும். இப்போ இந்த மரத்தில் வந்து இலைகள் இருக்க மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல லீஃப் ஷவர்னு இருக்குது பாருங்கள், அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கலர் வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. டார்க்காக வேணும்னா டார்க்காக வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு லைட் கலரில் வேணும்னா இலைகள், அதுக்கேற்ற மாதிரி லைட் கலராக நீங்கள் க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இலைகள் தேவையோ அங்கங்கே நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே இலைகள் சைஸ் வந்து 4 வகை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி அடுத்த லேயரை ஓப்பன் பண்ணிங்க. கீழே வந்து ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு ட்ரங்க் 1ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த இடத்துல மரம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிங்க. இப்போ இந்த மரத்துக்கு இலைகள் நாம் வந்து பெயிண்ட் பண்ணணும். ப்ரஷ்ஷில் போங்க. இங்கே வந்து லீவ்ஸ் 2ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. டார்க்காக வேணால் டார்க்காக வச்சுங்க, லைட்டாக வேணால் லைட்டாக வச்சுங்க. அப்படியே இலைகளை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இலைகளை தப்பாக பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை அழுத்தினீங்கனாலே போயிடும். அப்படி இல்லைனா அந்த லேயரை அழுத்தி நீங்கள் கூட டெலீட் பண்ணிக்கலாம், அந்த இலைகள்லாம் போயிடும்.
ஓகே, அவ்வளவுதாங்க. இப்போ கார்ட்டூன் இமேஜஸ் பேக்ரவுண்டு ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. இந்த கீழே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை அழுத்தி சேவ் இமேஜ் அதுக்குள்ளே போயிட்டு பிஎன்ஜின்னு இந்த இடத்துல அதை கொடுத்துங்க. டிரான்ஸ்பேரண்ட் அதையும் ஆன் பண்ணிங்க, அப்படியே சேவ் பண்ணிங்க. உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். பேக் டு மை கேலரி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதை வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எடிட் பண்ணதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.